திருச்சிக்கு நாளை வருகை தர இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் விஜயகோபால். விஜயகோபால், நாளை பிரதமர் திருச்சி வர இருக்காங்க. அதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் சந்திக்க இருக்கிறதா சொல்லப்படுது. எப்போ இந்த சந்திப்பு நடக்க இருக்கு? ஸ்ரீராம், திருச்சி மாநகரத்திற்கு நாளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகை தரவிருக்கிறார். குறிப்பாக திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் 1200 கோடி மதிப்பிலான புதிய விமான நிலைய புதிய முனையத்திற்கு திறந்து வைத்து பார்வையிடுகிறார். அதைத் தொடர்ந்து திருச்சி பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் 38வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். இந்த இரண்டு நிகழ்வுகளுமே அரசு நிகழ்வுகள் என்றாலும் கூட அரசியலில் திருப்புமுனை ஏற்படுத்தும் மாவட்டமாக திருச்சி மாவட்டம் கருதப்படுவதால் பிரதமரின் திருச்சி வருகை என்பது அரசியல் நோக்கர்களால் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. இந்நிலையில் அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் இன்று மாலை திருச்சி வரவிருக்கிறார். சரியாக 6:40 மணிக்கு சென்னையிலிருந்து இண்டிகோ விமானம் மூலம் திருச்சிக்கு புறப்பட்டு வரும் ஓ பன்னீர்செல்வம் 7:45 மணிக்கு திருச்சியை வந்தடைகிறார். இன்றிரவு தனியார் விடுதியில் தங்கும் அவர் நாளை காலை 10 மணி அளவில் திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தரக்கூடிய பாரத பிரதமர் மோடியை அந்த வரவேற்கும் வரிசையில் நின்று வரவேற்க இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. இந்த தகவல் உறுதியும் படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த சந்திப்புக்கு பிறகு அவர்கள் தனியாக சந்தித்து பேசுவதற்கு வாய்ப்பு இருப்பதா என்பது குறித்து தெரியவில்லை. ஆனால் இவர் வரவேற்பு வரிசையில் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல தற்பொழுது விமானத்தில் கிளம்பியிருக்கும் ஓ பன்னீர்செல்வத்துடன் ஆளுநர் ரவியும் அதே விமானத்தில் திருச்சிக்கு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று இரவு ஆளுநர் வருகை தரும் ஆளுநர் திருச்சி பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் உள்ள அவர்களுடைய விருந்தினர் மாளிகையில் தங்கி நாளை காலை இங்கு பாரத பிரதமர் வரும்பொழுது அவரை வரவேற்பதற்காக அவர் திருச்சி விமான நிலையம் வரவிருக்கிறார். ஆக திருச்சி விமான நிலையத்தில் ஆளுநர் மற்றும் ஓபிஎஸ் பாரத பிரதமரை சந்திப்பது உறுதியாகியிருக்கிறது. இதே நிலையில் தற்போது சற்று முன் உள்ள தகவல், சரியாக காலை 9 மணி அளவில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திருச்சி விமான நிலையத்திற்கு தனி விமானம் மூலம் வருகை தர இருக்கிறார். அவர் இங்கு திருச்சி விமான நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு தற்காலிக விஐபி லான்ச்சில் தங்கி அவர் பாரத பிரதமரை வரவேற்கிறார் என்ற தகவல் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த லாஞ்சில் தங்குகின்ற நேரம் என்பது அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவர் திருச்சியில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகைக்கும் செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இரு திட்டங்கள் இருக்கின்றன. இதற்கு இடையே இதே லான்ச்சில் தான் தமிழக ஆளுநர் ரவியும் வந்து காத்திருக்க போகிறார். ஆக பாரத பிரதமர் மோடி, தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் தமிழக ஆளுநர் ரவி ஆகிய மூவரும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து அமர்ந்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குமா என்பது நாளை தெரிந்துவிடும். இதே நேரத்தில் பாரத பிரதமரை சந்திக்கவிருக்கும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இந்த சந்திப்பின் மூலம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதும் போக போகதான் தெரிய வரும். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விஜயகோபால். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி கோயில்களில் மக்கள்